ஃப்ரீக்வெண்ட் மிஸ்கரேஜ் ஆன ஒரு விமன் என் கிளினிக் வந்திருந்தாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்டதில் வந்து ஷீ இஸ் டூ ஸ்ட்ரெஸ்டு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்க. இந்த விமனுக்கு வந்து தைராய்டு வந்து கொஞ்சம் பார்டர் லைனில் இருந்தது. இது மட்டும்தான் அவங்களோட இஷ்யூ. அந்த விமனை வந்து செப்பரேட்டாக கேஸ் கேட்கும் போது தான் அவங்க சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு பூஜை பொருளுக்கு போனால் கூட தொடக்கூடாதுன்னு சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அது ஒரு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. எவ்வளோ மேம் ஏஜ் இருக்கும்? அந்த பொண்ணுக்கு ஏஜ் 27 தான். இதெல்லாம் கேட்டப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொன்னது, இவங்க டிசம்பரில் என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்தாங்க. ரெகுலர் சைக்கிள் ஆகிடுச்சு அந்த பொண்ணுக்கு. மார்ச் 10 வந்து அந்த பொண்ணு வந்து கார்டு பாசிட்டிவ் வந்துடுச்சு. என்ன எப்படி அப்படின்னு கேட்டால், கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. மேம், அதான் நிறைய மிஸ்கேரேஜஸ் கேள்விப்பட முடியுது. நீங்கள் இன் கிளினிக்கில் பார்த்த ஏதாவது ஒரு பேஷண்ட் லைக் இவ்வளோ மிஸ்கேரேஜஸ்க்கு அப்புறமாவும் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ஒன்று நடந்தது அப்படின்னா இருக்கு. ஏன்னா அந்த விமனுக்கு வந்து தைராய்டு கொஞ்சம் அன்கண்ட்ரோல்டாக இருந்தது. ஃப்ரீக்வெண்ட் மிஸ்கரேஜ் ஆன ஒரு விமன் என் கிளினிக் வந்திருந்தாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்டதில் வந்து ஷீ இஸ் டூ ஸ்ட்ரெஸ்டு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட எல்டராக இருக்காங்க, ஹஸ்பண்டோட எல்டர் அண்ணா வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க, குழந்தை இருக்குது. அவங்களுக்கு கீழே கல்யாணம் ஆனால் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது. இவங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரெஷர். எப்போ குட் நியூஸ் சொல்ல போகிற, எப்போ குட் நியூஸ் சொல்ல போகிற, உனக்கு கீழே கல்யாணம் ஆனவங்களாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த விமனுக்கு ரொம்ப ப்ரெஷர். அவங்களோட கேஸ் டேக்கிங்லாம் எடுக்கும்போது ஹஸ்பண்டுக்கு வந்து மொட்டிலிட்டியில் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது. இந்த விமனுக்கு வந்து தைராய்டு வந்து கொஞ்சம் பார்டர் லைனில் இருந்தது. இது மட்டும்தான் அவங்களோட இஷ்யூ. அந்த விமனை வந்து செப்பரேட்டாக கேஸ் கேட்கும் போது தான் அவங்க சொன்னாங்க, அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன்னா இந்த பொண்ணை வந்து அவாய்ட் பண்ணுறது, அந்த பொண்ணுக்கு டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு நெகட்டிவாக அந்த பொண்ணை ட்ரீட் பண்ணுறது, எதுவும் விசேஷம் இன்னும் ஆகலைன்னா நீ இது ஒரு பூஜை பொருளுக்கு போனால் கூட தொடக்கூடாதுன்னு சொல்கிறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அது ஒரு அந்த பொண்ணு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. எவ்வளோ மேம் ஏஜ் இருக்கும்? அந்த பொண்ணுக்கு ஏஜ் 27 தான். ஏஜ்லாம் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. ஆனால் 20 ஏர்லியராக கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சு. ஓகே, தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் குழந்தைனுக்கு குழந்தை வந்துருச்சு, அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. இதெல்லாம் கேட்டப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொன்னது, நீங்கள் கொஞ்ச நாள் தனியாக இருந்து ட்ரை பண்ணிங்கன்னா இது நடக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் டயட்லாம் ஃபாலோ பண்ணுவோம், ஜாயிண்ட் ஃபேமிலியும் இந்த டயட் ஃபாலோ பண்ண முடியாது, ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க இதுக்காக ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து ஒரு வீடு பார்த்து ஸ்டே பண்ணாங்க. அந்த பொண்ணு ரெகுலராக என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டு, நான் சொன்ன லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் 2 பேருமே ஃபாலோ பண்ணாங்க. இவங்க டிசம்பரில் என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்தாங்க. ரெகுலர் சைக்கிள் ஆகிடுச்சு அந்த பொண்ணுக்கு. மார்ச் 10 வந்து அந்த பொண்ணு வந்து கார்டு பாசிட்டிவ் வந்துடுச்சு. என்ன எப்படி அப்படின்னு கேட்டால், எனக்கு அவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்ததே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இந்த கன்செப்ஷன் பிரச்சனைக்கு முன்னாடி அந்த மேரேஜ் ஆன அந்த லாங் டேர்மில் 3 பேபி வந்து மிஸ்கரேஜ் ஆனது. அந்த 3 பேபியும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 90 டேஸ்லேயே மிஸ்கரேஜ் ஆகிடுச்சு. அந்த 7th வீக் 8th வீக்லேயே ஹார்ட் பீட் வரல. இதுதான் அவங்களோட பெரிய இதாக இருக்குது. அவங்க கன்சீவ் ஆகணும் போது அவங்க பயந்தது என்ன அப்படின்னா, இந்த பேபிக்கு ஹார்ட் பீட் இல்லாமல் போயிடுங்க. அவங்க கூட இருக்கிறவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சப்போர்ட் பண்ணலை. அந்த பொண்ணை டம்ப் பண்ணுறதுக்கு அந்த மிஸ்கரேஜை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிட்டாங்க. தனியாக வந்தாங்க, அவங்க கன்சீவ் ஆனாங்க, பிரச்சனையே இல்லை. இப்போ அந்த குழந்தைக்கு கூட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. தே ஆர் ஹாப்பி, எந்த ப்ராப்ளமும் அப்போ வரல. ஆக்சுவலாக கூட இருக்கவங்களுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு நடந்துருச்சுன்னா அவங்கள ஒரு நெகட்டிவாக பார்க்காம அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலாக கொண்டு போனாவே பிரச்சனை இல்லை. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணு ரொம்ப அழுதுட்டு சொன்னது என்னென்னா, இந்த அபார்ஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைய தூக்க விடலையாம், அவங்க கொழுந்தனார் குழந்தைய தூக்க விடலையாம். அது என்ன, அது ஹர்ட் ஆகிடுச்சுன்னா நான் தூக்குனா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த பொண்ணோட வியூவில் இருந்து பார்த்தா தானே அந்த பெயின் தெரியும். நான் என்ன அவ்வளோ பேடா ஈவிலா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு திங்க் பண்ணிடுச்சு.
பட் சம்டைம்ஸ் அந்த ஃபிசிக்கல் ஹெல்த் தாண்டி இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு அந்த மென்டல் கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கலாக நிறைய ப்ராப்ளமே நிறைய பேருக்கு இருக்காது. அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸுனால மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அவங்களால நிம்மதியாக தூங்க முடியாது. இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்களே. ஆக்சுவலாக தாம்பத்தியங்கிறது வந்து கப்புள்ஸ்குள்ளே ஹாப்பியாக நடக்க வேண்டிய ஒரு ப்ரொசீஜர். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக அது ஒரு பேர்டனாக கொண்டு வந்துடுறாங்க. குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு. எப்பயுமே எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ட்ரை பண்ணும்போது தான் பேபி வரும். 3 மிஸ்கேரேஜஸ்க்கு அப்புறமும் ஒருத்தவங்க ஹெல்த்தியாக ப்ரெக்னென்ட் ஆகிறாங்கன்னு சொன்னீங்க. இன்னும் ஒரு சில பேர்லாம் கேட்கும் போது எனக்கு 7 வாட்டி 8 வாட்டிலாம் ஆச்சு, அப்போ என்னாலலாம் ஹெல்த்தியாக என்னோட ப்ரெக்னன்சி வந்து ஜேர்னி அப்படிங்கிறது எனக்கு இருக்காதா அப்படின்னு அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ப்ராப்பரான எவல்யூட் பண்ணுங்க. என்ன ரீசன், உங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது சஸ்டெயின் ஆகாமல் போகிறதுக்கு, அது என்னங்கிறத ப்ராப்பராக ரூல் அவுட் பண்ணுங்க. நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அபார்ட் ஆகுதுன்னு சொல்லி நீங்கள் அதை ஒரு ப்ரெஷர்டாக எடுத்துக்காதீங்க. இது பிரச்சனைனா அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத தான் நீங்கள் தேடணும். இந்த பிரச்சனை திரும்ப வரக்கூடாது. அதுக்கான சொல்யூஷனை ப்ராப்பராக நீங்கள் தேடி ஒரு கரெக்டான டாக்டர் கிட்ட ப்ராப்பராக 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நிறைய டெஸ்ட்லாம் இருக்குது. மென்னோட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷனுக்குலாம் டெஸ்ட்லாம் வந்துருச்சு. அந்த டெஸ்ட்லாம் பாருங்கள். உங்கள் ஒய்ஃபுக்கு என்ன ப்ராப்ளம் 2 பேருக்கும் கரெக்டாக எவல்வேட் பண்ணீங்க அப்படின்னா ஹெல்தி பேபி பாசிபிள் தான். நம்ம இப்போ என்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் நேச்சுரலாக ரொம்ப குவிக்காக வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி கன்சீவ் ஆகிடலாம்? ஃபிசிக்கலி நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது வாக் பண்ணுங்கள். அண்ட் 2 பேரும் ஹெல்த்தியான டயட்டை மட்டும் சாப்பிடுங்க. உங்கள் டயட்டில் ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 2 பேருமே கப்புள்ஸ், அதாவது மேல் பார்ட்னரும் ஃபீமேல் பார்ட்னர் 2 பேருமே உங்களோட டயட்டை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரோட்டீன் ரிச்சாக எடுத்துக்கோங்க. கீரை காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுங்க. இது கூட தூங்குறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 to 8 hours நல்லா தூங்கணும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும், ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாவே நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். ஒரு சில பேர் எவ்வளோ நீங்கள் சொன்ன விஷயங்கள் எவ்வளோ கரெக்டாக ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணாலும் அவங்களால வந்து ப்ரெக்னென்ட்டே ஆக முடியாது. இப்போ வந்து அதுக்கும் அந்த டியூரேஷன் இருக்கும்ல மேம். சில பேர் இதெல்லாம் ஒரு 3 months ட்ரை பண்ணுவாங்க, இல்லை ஒரு 1 month ட்ரை பண்ணா ஆனால் எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ப்ராப்பராக ட்ரை பண்ணால் எவ்வளோ மந்த்ஸில் மேம் ப்ரெக்னென்ட் ஆகலாம்? 3 to 6 months எடுத்துக்கும் ஒரு ஹீலிங். அதாவது உங்கள் பாடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு ஹெல்தி டயட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 months டைம் எடுத்துக்கும். ஒரு 90 நாளில் தான் உங்கள் பாடி அதை அடாப்ட் பண்ணி ஓகே ஆகும். அடுத்த 90 days, அதாவது அடுத்த 3 மாதம், அப்போ தான் உங்கள் பாடியில் வந்து அந்த சேஞ்சஸ்லாம் வரும். ஹெல்த்தியான எக் இருக்கும், ஹெல்தி ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அந்த டைமில் உங்கள் ஹார்மோன் சப்போர்ட்டிவாக இருக்கும்போது நீங்கள் கன்சீவ் ஆக முடியும். மேக்ஸிமம் 6 months ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்கள், நேச்சுரலாக கன்சீவ் ஆகிடுவீங்க. இப்போ இந்த 6 months எல்லாமே ட்ரை பண்ணி ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னா தான் ஒரு டாக்டரை போய் பாருங்க. அது மட்டும் கிடையாது, மேல் சைடில் இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் எதாவது எடுத்திருக்காங்க, ஒபிசிட்டி அதிகமாக இருக்குது, அண்டு இவங்க 2 பேத்துக்குள்ளே வந்து ஒரு ப்ரெக்னன்சி இன்டர்கோர்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குன்னா வெயிட் பண்ண வேணாம், ஃபர்ஸ்டே ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே. சில பேருக்கு வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க, பட் இருந்தாலும் அது மிஸ்கேரேஜ் ஆகிடும். நிறைய கேரேஜஸ் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நிறைய கேள்விப்பட முடியுது. நீங்கள் அப்படி கிளினிக்கில் பார்த்த ஏதாவது ஒரு பேஷண்ட்டோட இது சொல்ல முடியுமா மேம்? மிஸ்கரேஜ் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபிங்கும் போது குரோமோசோமல் இஷ்யூஸ்னால மிஸ்கரேஜ் ஆகும். அது ஒரு விமெனோட ஃபால்ட்டு நம்ம எடுத்துக்க முடியாது. ரீசன்ஸ் வந்து நிறையா இருக்கலாம். மேல் வந்து ஸ்மோக் பண்ணுறனால, அவங்களோட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கனால அந்த விமெனுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மிஸ்கரேஜ் ஆகலாம். கப்புள்ஸ் 2 பேர்த்தையும் ஒரு கவுன்சிலிங் எடுத்து மிஸ்கரேஜ் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ரீசன்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஃபர்ஸ்ட் மிஸ்கரேஜை யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, இட்ஸ் அ நேச்சுரல் செலெக்ஷன் சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் செகண்ட் டைம் ஒரு மிஸ்கரேஜ் நடக்குது அப்படின்னா அதை வந்து ஆஸ் லைக் தட் விடக்கூடாது. சில பிளட் டெஸ்ட் பார்க்க வேண்டியது இருக்கும், என்ன ரீசன்னால இவங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆகுதுன்னு. அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கான்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து அந்த கப்பலில் ஹெல்த்தியாக அடுத்த ப்ரெக்னன்சியை கொண்டு வர வைக்கணும். மிஸ்கேரேஜ் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து எவ்வளோ மந்த்ஸ்க்குள்ள இல்லை எவ்வளோ மந்த்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலாம்? இப்போ ஒரு கன்சீவாக இருக்காங்க, அவங்க யூட்ரஸ் வந்து இப்போ அபார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 90 days டைம் எடுக்கும் அந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ்லாம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு. அதாவது 3 பீரியட் சைக்கிளாக தான் அவங்களுக்கு முடியணும். அண்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மிஸ்கரேஜுக்கு அப்புறம் அந்த விமன் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கில்ட்டோடு இருப்பாங்க. நம்மளோட பேபி லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த சோகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். செல்ஃப் பிளேமிங் அதிகமாக பண்ணிப்பாங்க. இது எல்லாம் இல்லாமல்
நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அவங்க செல்ஃப் பிளேமிங் இல்லாமல் சைக்கிள் ரெகுலரோட இருக்கும்போது தான் அவங்க ஓகே. அது வரைக்கும் 3 monthsக்கு வரைக்கும் பேபி ட்ரை பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஓகே எஸ், ப்ரெக்னன்சி பற்றி பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips.